எதையும் நினைச்சு நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் சரியாயிடும். நடந்த எல்லா பிரச்சனைக்கும் சீக்கிரமே ஒரு முடிவு வரும்னு நம்பு. அந்த நம்பிக்கையோட சாமியை கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்போம். முருகா, நீதான் எங்களுக்கு நல்ல வழியை காமிக்கணும்ப்பா. ஆர்த்தி, இந்த ஏண்டி இவ்வளவு வேகமா போடுற? கையில கால பட்டா என்ன ஆகுறது? இவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன கூட்டிட்டு வராம இருந்திருக்கணும். உங்களோட சேர்த்து என்னையும் இந்த செங்கல் சிமெண்டால தூக்க வச்சிட்டீங்கல்ல. இப்ப அக்கறை வர படுறியா நீ? உங்களெல்லாம் நம்பினதுக்கு கடைசியில என்னையும் அந்த வானதி ரேஞ்சு கொண்டு வந்துட்டலமா. ஐயோ, ஏன் ஆர்த்தி இப்படி எல்லாம் பேசுற? பேசாத மணி. ஃபர்ஸ்ட் உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருந்து சொன்னதெல்லாம் இதுக்குதானா? அந்த வானதி ஒரு படிக்காத தற்கொலைங்கிறதுனால அவளுக்காக நான் எதுக்குமா இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? ஏய், நீ முதல்ல கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன் சத்தம் போட்டா நம்மள வேலையை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு பயப்படுறியா? போனா போதுமா? இதை விட்டா நமக்கு வேற வேலை கிடைக்காதா என்ன? 1000 வேலை நமக்கு கிடைக்கும். ஆனா நாம நினைச்சதை சாதிக்கணும்னா நமக்கு இந்த வேலை தான் சரிப்பட்டு வரும். இப்ப அப்பாவுக்கு சப்போர்ட்டா நாமளும் 4 காசு சம்பாதிக்கணும் தானே நீ நினைச்சது? ஏய், சம்பாதிக்கிறதெல்லாம் இப்ப 2ஆம் பட்சம்டி. ஆர்த்தி, நம்ம வேலைக்கு வந்திருக்கிற இந்த இடத்துல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னமா சொல்ற நீ? ஆர்த்தி, என்னால இப்போதைக்கு இது மட்டும்தான் சொல்ல முடியும். மத்தது நடக்கும்போது நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆர்த்திமா, இங்க பாரு, நான் உன்னை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை இப்படி செங்கல் சிமெண்ட் எல்லாம் சுமக்க விடுறேன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் அடி இருக்கும். நீ இதெல்லாம் தூக்கி கஷ்டப்படும் போது என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? ஆனா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். ஆர்த்தி, இங்க பாரு, இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் ஆர்த்தி சொல்ல முடியும். உனக்கு இங்க வேலை பார்க்க பிடிக்கலனாலும் அம்மாக்காக கொஞ்சம் பொறுத்துக்கொடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க நடக்க போறத பார்த்து நீயே ஆச்சரியப்படுவ பாரு. நீ இத பத்தி எல்லாம் வானத்துக்கிட்ட பேசவே கூடாது, புரிஞ்சுதா? ஏமா, செங்கல் ஏத்த சொன்னா கதை பேசிட்டு இருக்கீங்க. பாதி செங்கல் கூட மேல வரல. சீக்கிரம் வேலை நடக்கட்டும். வேலையை பாருங்க. இவன் வேற இவனு. சரி வா, சீக்கிரம் வா. அம்மா இவ்ளோ நம்பிக்கையா சொல்லிட்டு போறத பார்த்தா இங்க ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது போல இருக்கே. பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இங்க வந்துட்டு இருக்காங்க? அவங்க இங்க வராங்கன்னா அவங்க இடத்துக்கு அவங்க வராங்க. என்ன அவங்க இடமா? ஆமா ஆர்த்தி, இந்த பில்டிங் அவங்க கம்பெனில இருந்து கட்டி கொடுக்கிற பில்டிங் தான். அதுக்காக தான் வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு பார்க்க வந்திருக்காங்க. இது அவங்க இடம் தெரிஞ்சுமா நீ எங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஏய், இங்க நம்ம வந்ததுக்கு காரணமே வானத்தியை எப்படியாவது அவங்க கண்ணுல பட வைக்கணுங்கிறதுக்காக தான். எப்படியோ அந்த அம்மா உன்னையும் என்னையும் மன்னிக்க போறதும் இல்ல, நாம பண்ண எதையும் மறக்க போறதும் இல்ல. ஆனா வானத்தை அவங்க மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பொதுவாவே இந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு வானத்தி மேல ஒரு இறக்க குணம் இருக்கு. இங்க அவளை கூட்டிட்டு வந்து இந்த வெயில்ல செங்கலையும் சிமெண்டையும் சுமக்க வச்சிட்டோம்னா அவ மேல பாவப்பட்டுருவாங்க. அப்படியே அவ மேல இறக்க குணம் வந்து வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. அவளை அவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் ஏன் கதை என்னமா? என்னடி நீ, வானத்தை அவங்க வீட்டுக்குள்ள ஏத்துக்கிட்டாலே உன்னையும் ஏத்துக்கிட்ட மாதிரி தானே? புரியலையா ஆர்த்தி? நீ அந்த வீட்டுக்குள்ள மருமகளா போறதுக்கான துருப்பு சீட்டு இந்த வானத்தி தான். ஆமா ஆர்த்தி, அவ மட்டும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு வெயி, அவளை வச்சு உன்னையும் அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வச்சிட மாட்டேன். இந்த ராஜேஸ்வரி அம்மா வானத்திய பெருசா பார்க்காததுனாலதான் அவ மேல இருக்கிற கோபம் எல்லாம் அப்படியே இருக்கு. இப்ப அவ இங்க கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தாங்கன்னா, ஐயோ நம்ம வீட்டுக்கு மருமகளா விளக்கேத்த வந்த பொண்ணு நம்ம இடத்துக்கே வந்து இப்படி வேலைக்காரி மாதிரி கஷ்டப்படுறாளேன்னு மனசு நொந்து போயிடுவாங்க. அந்த பாசத்துல உருகி உருகி ராஜேஸ்வரி அம்மா என்ன கதி ஆக போதுன்னு பாத்துக்கிட்டே இரு. அப்போ வானதிய அத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்கன்றியா? ஏண்டி, உனக்கு இன்னும் உன் அம்மா மேல நம்பிக்கை வரலையா? உன் அம்மா போட்ட கணக்கு எப்பவும் தப்பாகாதுரி. நீ வேணா அமைதியா இங்க வேலை செய்யற மாதிரியே நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே இரு ஆர்த்தி. அப்புறம் அங்க பாருங்க பாரு. யோ, என்னையா நீ மச மசன் செஞ்சிட்டு சீக்கிரம் வேலையை பாருங்கயா. அண்ணே பாத்துட்டு தானே இருக்கோம். கூட கூட பேசாத, வேலையை பாரு. மேஸ்திரி அம்மா வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம். வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குது இல்ல? எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குமா? ஆமா, சைட் இன்ஜினியரிங்க உள்ளதாமா இருக்காரு, வர சொல்லட்டுமா? இல்ல பரவாயில்ல, நீங்க உங்க வேலையை கவனிங்க, நான் பாத்து. சரிங்கம்மா. சரி வா. குட் மார்னிங். குட் மார்னிங். கார்த்திக் கால் பண்ணானோ? ஆமாம் மேடம், நெக்ஸ்ட் வீக்குள்ள கிளைண்ட்டு கிட்ட அந்த பில்டிங் எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் மேடம். அதான் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ண சொல்லியிருக்கு மேடம். வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு நாம இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டோம், அவங்க அதுக்கு ஒத்துக்கல. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம், கொஞ்சம் லேபர்ஸ் எல்லாம் சேர்த்து டே நைட் ஷிஃப்ட் மாத்தி வேலையை குயிக்கா முடிக்க ட்ரை பண்ணலாம். ஓகே மேடம். டைம் வேற நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால வேலையெல்லாம் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். மத்தபடி உங்களுக்கு என்ன நீடு இருந்தாலும் எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே மேடம். என்னம்மா வந்தவங்க யார் யார்கிட்டயோ பேசுறாங்களே தவிர வானதியவே பார்க்க மாட்டாங்களே. அம்மா, ஒருவேளை அவளை பார்க்காமலே இங்க இருந்து போயிட்டாங்கன்னா என்னமா பண்றது? அதெல்லாம் இல்ல ஆர்த்தி, கண்டிப்பா அவங்க 2 பேரும் பார்க்கத்தான் போறாங்க. அப்படிலாம் ஈஸியா பார்க்காம போயிட முடியாது. அவங்க 2 பேரும் பாப்பாங்க, அத நாம 2 பேரும் பார்க்கத்தான் போறோம். பாரு. ஆமா, அந்த சைடெல்லாம் ஒர்க் முடிஞ்சிருச்சு இருக்கு மேடம், வாங்க போய் பார்க்கலாம். போய் பார்க்கலாமா? சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சரி மேடம். எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி மேடம், ஓகே.
வேலை செய்யற லட்சணமா? செங்கலை தூக்கிட்டு வரும்போது பார்த்து எடுத்துட்டு வர மாட்டேன். முதலாளி அம்மா கால் மேல பட்டிருந்தா என்ன இருக்கும்? ஆர்த்தி பார்த்தல்ல, கோடீஸ்வரி ராஜேஸ்வரி அம்மா அவங்க வீட்டு மருமகளை கண்டவெல்லாம் திட்டுறத பார்த்து மனசு நொந்து போய் நிக்கிறாங்க. கவனத்தை எங்க வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க? கவனத்தை எங்கேயோ வச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காத, போய் இருந்து. போன்னு சொல்றேன்ல. ஏய் ஏய், கீழே போட்டதெல்லாம் யார் எடுத்துட்டு போவாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. சொன்னல. ஒழுங்கா வேலை செய்ய தெரியாம என் உயிர் எடுக்க வந்துருச்சு. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. அது புதுசா வேலைக்கு சேர்ந்த பொண்ணு, அதான் ஒரு பதட்டத்தில் இப்படி பண்ணிருச்சுமா. நீங்க போங்க. வானதி, வானதி, அழாதம்மா. நடந்ததெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். இது சம்மந்தி அம்மாவோட கம்பெனின்னு எனக்கு இப்பதானே தெரிஞ்சது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். நீ எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. அம்மா, நீ ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டமா. இப்படி ஒரு கோலத்துல அவ அத்தை முன்னாடி போய் நின்னது அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்திருக்கும். இதுக்குதான் இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு நான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன். நீதாமா அதை கேட்கல. ஐயோ ஆர்த்தி, இந்த மேஸ்திரி வரா, கொஞ்சம் அமைதியா இருடி, எதுவும் பேசாத. அவன் காதுல விழுந்தா அதுவே. நடந்ததுக்கு எல்லாருமா சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்களா? வந்ததுல இருந்தே இப்படிதான் கூடி கூடி பேசிட்டு இருக்கீங்களே தவிர உருப்படியா நீங்க எந்த வேலையும் செய்யற மாதிரி தெரியல. ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? அங்க வந்து இறங்கின செங்கல் லோட்ல பாதிய நாங்க தான் கொண்டு வந்து மேல சேர்த்திருக்கோம். உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் மொத்த செங்கல் மேல வந்திருந்திருக்கும். செய்யறதெல்லாம் அறகுறை, இதுல பேச்சு ஒண்ணும் குறைச்சல் கிடையாது. நீ ஏமா அழுதுகிட்டு இருக்க? உன்ன மாதிரி ஆளெல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு நான் தான் தலையில அடிச்சுட்டு அழுகணும். நான் வேணும்னு எதுவும் அப்படி பண்ணலங்க. தெரியாம கை தவறி. தெரியாம நீ தவற விட்ட செங்கல் தான் அம்மா மேல பட்டிருந்தா என்ன இருக்கும்? அதுக்கு யார் பொறுப்பு? சும்மாவே இங்க எதுவும் வேலை சரியா நடக்க மாட்டேங்குது. தினம் தினம் காரணம் காட்டி எங்களை திட்டிகிட்டே இருக்காங்க. இதுல உங்க பங்குக்கு எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தீங்கம்மா. நீங்க முன்ன பின்ன இந்த வேலையில அனுபவம் இருக்கான்னு கேட்காம உங்களை வேலைக்கு வச்ச பாருங்க. என்ன சொல்லணும்? நீங்க செஞ்ச காரியத்தினால உங்களை மாதிரி ஒண்ணுக்கும் உதவாத ஆளுங்களை நான் வேலைக்கு வச்சிருக்கிறதா முதலாளி அம்மா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க.
வேலைக்குன்னு வந்துட்டா கவனம் முழுக்க செய்யற வேலை மேலதான் இருக்கணும். அப்படி இருக்க முடியலன்னா எதுக்குமா வேலைக்கு வரீங்க? ஐயா ஐயா, ஏதோ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றோம்ல, ஏங்க இப்படி திட்டுறீங்க? ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லைங்க. நாளையில இருந்து இந்த மாதிரி எதுவும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு இனிமே நான் உங்களை வேலைக்கு வச்சிருந்தா தானே? வந்த ஒரு நாள்லயே என் பேரை கெடுத்து வச்சது போதும். கிளம்புங்க இங்க இருந்து. ஐயோ, என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? ஐயா, நாங்க தான் சொல்றோம்ல தெரியாம நடந்து போச்சுன்னு. இப்படி வந்த அன்னைக்கு எங்களை விரட்டி விட்டா நாங்க என்னங்க பண்ணுவோம்? அதுக்குன்னு உங்களுக்காக நான் என் முதலாளி கிட்ட கெட்ட பேர் வாங்க முடியுமா? இப்ப என்னங்க, உங்க முதலாளி அம்மா சரின்னு சொல்லிட்டா எங்களை வேலைக்கு வச்சுப்பீங்கல்ல? சொல்ல வைக்கிறவ வர. வா ஆர்த்தி, வா போலாம், வா போலாம். மா, எங்கம்மா போறீங்க? இருங்க வரோம். வானதி, நீ என்ன பாத்துட்டு நின்னுட்டு இருக்க? வா போலாம். மா, வா. இருங்கம்மா. வா வானதி. அம்மா, நான் சொல்லிட்டே இருக்கேன், இருங்கம்மா. அட நில்லுங்கம்மா. எங்கம்மா போறீங்க? முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, என் பெரிய பொண்ணு கொஞ்சம் அஜாக்கிரதையா கல்லெல்லாம் கீழே போட்டுட்டாங்க. பாவங்க, அவ 1008 மனவேதனையில இருக்கா. அதுக்கு போய் இந்த மேஸ்திரி எங்களை எல்லாம் வேலையை விட்டு போக சொல்றாருங்க. முதலாளி அம்மா, உங்களையே நம்பி வந்த எங்களை கை விட்டுட்டாதீங்கம்மா. இப்பதாங்க இப்படி. நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் தாங்க. இப்ப 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பொழைக்க வழி தெரியாம ஏதோ திக்கு தெரியாம நிக்கிறாங்க. உங்களையே நம்பி வந்த எங்களை அத்து விட்டாதீங்க முதலாளி அம்மா. நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் தாங்க. என்னமோ எங்க போதாத நேரம் யார் யார் பேச்சையோ நம்பி ஊரை விட்டு ஊரு வந்து இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச இந்த வேலையையும் நிரந்தரம் இல்லாம ஆக்கிடாதீங்க. இன்னைக்கு நாங்க இங்க வாங்குற தினக்கூலில தான் எங்க வீட்டு அடுப்பே எரியுங்க. நீங்க வேலையில போங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நானும் என் பொண்ணுங்களும் பட்டினியோட நடுத்தெருல நிக்க வேண்டியதாங்க. உங்களையே நம்பி வந்த எங்களை நீங்களும் மோசம் பண்ணிடாதீங்க. என் பொண்ணுங்க மேல இறக்கப்பட்டாது எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க.